இப்படி ஒரு ரிமோட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு அமேசிங்கான ஒரு ரிமோட் கவர் வந்து எப்படி நம்ம இது பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். என்கிட்ட இருக்கிற ரிமோட்டு எம்ஐ ரிமோட்டு. இது வந்து நீங்கள் இதில் இது இமேஜாக காட்டுறேன், இல்லை சரியாக தெரியல, இமேஜாக காட்டுன்னு பாருங்கள். இப்போ இது வந்து கிராக் இருக்குது இல்லையா? நீங்கள் பார்த்ததில் அதில் கிராக் இருக்குது இல்லையா? இது வந்து வீட்டில் தூக்கி போட்டு இப்படி போட்டு அப்படி போட்டு எல்லாம் உடஞ்சிச்சு. இதுக்கு கவர் வந்து செம்ம பக்காவாக சூப்பராக ஒரு சேஃப்டியான ஒரு கவர் ரெடி பண்ண போகிறோம். நீங்கள் வந்துட்டு நிறையா வந்துட்டு ரிமோட் கவர் பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அமேசிங்கான ஒரு ரிமோட் கவர். அதை நம்ம மேக் பண்ண போகிறோம். இது உடையாதுன்னு இல்லை, பக்கா சேஃப்டி சூப்பராக இருக்கும். அது எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். அதுக்கு தேவையான பொருள் 2 எலுமிச்சம்பழம், ஒரு 100 கிராம் இஞ்சி, சும்மா விளையாட்டு. இது நான் என்னென்னா இது மாதிரி சேஃப்டிக்கு வந்துட்டு நம்ம சில பேர் வந்துட்டு பாலித்தீன் கவரு, இந்த ரிமோட் கவரு நிறையா விற்கிது இல்லையா? அந்த கவர்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு தாங்காது. அதோடய நம்ம சூப்பராக ஒரு கேஜெட். இது என்னன்னு தெரியுதாது? ஜுவல் பாக்ஸ். இது வந்து பாருங்க ஜுவல்லரி இல்லையா? இது வந்து இதில் கரெக்டாக சூட் ஆகுது. இதை வந்து இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இது வந்து இப்படி வச்சோம்னா கீழே விழுந்துடும் இல்லையா? இது வந்து கீழே விழுந்துடும். இது கீழே விழாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, இதுக்கு ஒரு சின்ன இது இந்த மாதிரி பாக்ஸ் ஒன்று உங்களுக்கு சேஃப்டியாக வேணும்னா மேக் பண்ணுறதா இருந்தால் இது மாதிரி பண்ணிக்கோங்க. இதை மேக் பண்ணுறதுக்கு இதுக்கு என்ன தேவையான பொருள் என்ன தெரியுமா? டேகு தெரியுங்களா உங்களுக்கு தான். இந்த டேகு மற்ற கம்பிலாம் போட்டு கட்டினோம்னா சேஃப்டியாக இருக்காது. ஏன்னா பிள்ளைங்க கையில் யூஸ் பண்ணுறது குத்தம். இது வந்து டேகு பெஸ்ட்டு சரியா? இது மாதிரியே டேகு ஒரு 2 டேகு, சின்ன டேக்காக எடுத்துக்கிறேன். இந்த சின்ன டேகு இல்லை, அதனால் இப்போ இருக்கிறது இது பெரிய டேக்காக எடுத்துக்கிறேன். சின்ன டேகு கடையில் விற்கும். 2 டேகு, ஒரு அட்டை. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஷீட்டு. இந்த நம்பர் பிளேட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஷீட்டு இது வந்து இந்த இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய எது இருக்கோ அதை வச்சுக்க வேண்டியதான். இதில் இந்த சைஸுக்கு இங்கேங்க, இதில் உள் சைஸுக்கு இந்த சைஸ் இருக்கு இல்லையா? இந்த சைஸுக்கு கட் பண்ணிக்க வேண்டியதான். இந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க. இதை கட் பண்ணிவிட்டு இந்த ரிமோட்டை அந்த கட் பண்ண பிட்டுக்கு இந்த ரிமோட்டை இதில் வைக்க போகிறோம். இதில் இங்கே ஒரு ஹோல் போட்டு இதில் டேகை இங்கிட்ட ஒரு ஹோல் போட்டு இந்த டேகை இதில் ஃபிக்ஸ் பண்ணி இதை உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம்னாக்க இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோம்னா இதாயிரும். வாங்க நான் காட்டுறேன் அப்படின்றத. சூப்பராக இருக்கும். இப்போ தான் பண்ண போகிறேன். அது சூப்பராக இருக்கா இல்லையா நீங்கள் தான் சொல்லணும். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் வந்து லைக் பண்ணிடுவீங்க. முடிஞ்சால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி வாங்க நம்ம வீடியோக்கு போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்குவோம். இதில் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஏதோ வந்து தட்டுப்படுது. இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு இடிக்கும். அப்போ அதனால் இந்த அளவு எடுத்துக்குவோம் சரியா? வேண்டாம், இந்த அளவு எடுத்துக்குவோம். ஏன்னா அங்கே வேணால் லேசாக நம்ம கிரைண்டிங் பண்ணிக்கலாம் சரியா? இப்போ இதில் வந்துட்டு எவ்வளோ இருக்குது? சென்டிமீட்டர் கணக்கு பார்த்தோம்னா ஒரு 4.25 சென்டிமீட்டர் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, அளவு பார்த்தீங்கன்னா தெரியும். 4.25 சென்டிமீட்டர் இருக்குது. சரி, இது அதே வந்து 4.25 சென்டிமீட்டருக்கு வச்சு ஒரு அளவு எடுத்துக்குவோம் சரியா? இதில் மார்க் பண்ணி 4.25க்கு கொஞ்சம் முன்ன பின்ன கூடயே வச்சுக்கோங்க. ஏன்னா கூட இருந்துச்சுன்னா கூட நம்ம இது பண்ணிக்கலாம். அளவு சின்னதாக போச்சுன்னா தப்பாக போயிடும். இதில் 4.25 சென்டிமீட்டர் வச்சுக்கிட்டேன். ரொம்ப அக்யூரேட்டாலாம் வைக்கணும்ல, சும்மா வைங்க சரியா? சரி, இதை வந்து கட் பண்ணி கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக இருக்கும். சரி, இதை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ இதுக்குள்ளே தான் இது வருது. இதில் தெரியுதா உங்களுக்கு? கிராக் ஆகிருக்கிறது தெரியுதா உங்களுக்கு? இந்த கிராக்கு இப்போ தெரியும் கேமராவில். சரி, இது வந்து கட் பண்ணிடுவோமா? கட் பண்ணுறதுக்கு தேவையானது ஒரு கத்தி. இப்போ இதை கட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இது சரிதானான்ட்டு நம்ம பார்த்துக்கோமா சரியா? இதில் அதிகபட்சமாகவே தான் இருக்குது. நமக்கு தேவையான அளவு இங்கே தான் இருக்குது. சரி, ஓகே, இங்கே இடம் இருக்குது, இங்கே ஓகே. இதை வந்து கரெக்ட் பண்ணிக்குவோம்.
கட் பண்ணுறது ரொம்ப அப்புறமேட்டுக்கு சிரமமாக இருக்கும். ஓகேவா? சரி, இதை அப்படியே கட் பண்ண வேண்டியதுதான். நெக்ஸ்ட்டு கட் பண்ணியாச்சு. வச்சா வந்துடும். அவ்வளோதான், இது வந்துடும். இதே மாதிரி ஷீட்டு தான் வேணும்லாம் எந்த அவசியமும் இல்லை. ஒரு அட்டை கூட தான் ஓகே. சரியா? இதுக்காக ப்ரெஸ் பண்ண உள்ளே போயிடும். உள்ளே ப்ரெஸ் பண்ண உள்ளே போயிடும். போகலைனாலும் நம்ம போக வச்சுக்கலாம். லேசா இது உங்களுக்கு சொல்லி தரணும் இல்லை. லேசாக தரையிலையோ இதுலையோ போட்டு தேய்ச்சோம்னாலும் நமக்கு இதில் இது குறைஞ்சிடும். சரியா? சரி, இதில் உள்ளே போயிடும். இப்போ இதில் நம்ம இதை வைக்க வேண்டியது. டேக்கு இதை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். இந்த இடத்துல இந்த டேக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இது வந்து பெரிய டேக்கு திக்னஸாக இருக்குது. இதுலேயே நைஸ் டேக் இருக்குது, மெல்லிஸ் டேக் இருக்குது. அந்த டேக் யூஸ் பண்ணுங்கள். இப்போதைக்கு அந்த இல்லைன்ற பட்சத்தினால இதை போட போகிறேன். முன்னாடியே அப்புறமேட்டுக்கு நான் மாற்றினாலும் மாற்றிக்குவேன். நீங்கள் வந்துட்டு பண்ணும்போதே கரெக்டாக பண்ணிக்கோங்க. சரியா? சரி, நமக்கு ஒரு அப்ராச்மெண்ட்டாக இந்த இதுக்கு நேராக இங்கே ஒரு இது, அதே மாதிரி ஆப்போசிட்டுக்கு இங்கே ஒரு ஹோல். கீழே இங்கே நமக்கு நம்ம சௌகரியம் தான், எங்கே வேணாலும் போட்டுக்கலாம். இங்கே ஒன்று, ஒன்று. சரியா? இதுக்கு இந்த டேகு உள்ளே நுழையிற அளவுக்கு கேப் இது ஹோல் இருந்தால் போதுமானது. அப்போ சின்னதாக நம்ம ஒரு ஹோல் பண்ணலாம். இது போதும். சரியா? எனக்கு ஹோல் வந்துடுச்சு. கத்தி யூஸ் பண்ணுறீங்க, பார்த்து யூஸ் பண்ணுங்கள். எனக்கு குத்திடுச்சு, அதுக்காக பார்க்கலாம். எனக்கு பின்னாடி வச்சு அழுத்தினால எனக்கு டபக்குன்னு குத்திடுச்சு. இப்போ நம்ம சொன்ன மாதிரி 4 ஹோல்ஸ் எடுத்தாச்சு. இப்போ இதில் இந்த டேக்கை இருங்க இன்சர்ட் பண்ணுறது, இதை பார்த்துக்கோங்க. இந்த வந்துட்டு இது வந்து மேல் பகுதியாக வரணும். இந்த ஃப்ளாட்டாக இருக்கிறது அடிப்பகுதியில் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் இந்த சைடு தான் பிளெயினாக நல்லாயிருக்கு, எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. சரி, நான் இப்படி விட்டுட்டேன். சரி, வீட்டில் யூஸ் பண்ணுறது தானே. சரியா? இப்போ இதை இங்கிட்ட எடுத்துக்கிட்டோம். நமக்கு இங்கே தான் வந்துட்டு லாக் ஆகணும். சரியா? இந்த அளவு வச்சுக்கோங்க. நமக்கு இங்கே வந்து லாக் ஆகணும், இந்த அளவு வச்சுக்கோங்க. ரைட்டா? சரி, இதை வந்து இப்படி இருக்கட்டும். அதே மாதிரி தான் இந்த டேக்கையும் இதில் இன்சர்ட் பண்ணுறோம். சரியா? இதுலேயும் எடுத்துக்கோம். ஓகேவா? இப்போ 2 டேக்கும் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நமக்கு இதில் வச்சு நம்ம லாக் பண்ணிக்க வேண்டியதுதான். சரியா? இதில் இங்கே வச்சு லாக் பண்ணணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் டேக்கை ரொம்ப இது பண்ணாதீங்க. கரெக்டாக இங்கே வச்சு வர மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல கார்னர் எட்ஜில் வர மாதிரி, அப்போ தான் லாக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரைட்டா? சரி, அதே மாதிரி இந்த பகுதியும் இங்கே எட்ஜில் வர மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, ரைட். இப்போ இதை வந்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்குவோமா? இதில் வந்து இப்போ எங்கன்னா இடிக்குது. இப்போ இங்கே இடிக்குது. அதுக்கு என்ன செய்யணும்னா லேசாக நமக்கு இடிக்கிற பக்கத்தில் லேசாக ஆட்டுவோம். ஓகே, இப்போ இதில் நம்ம ரிமோட்டை இன்சர்ட் பண்ணுறோம். நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ இதில் வச்சுட்டோம் ப்ரோ. சரியா? இப்போ இதில் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ரைட்டா? உள்ளே ஃபிக்ஸ் பண்ணியாச்சா? இது வந்து உங்களுக்கு ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு, கட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இதில் கீழே வந்துட்டு ஏதாவது பேஸ்ட் பண்ணாலும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அது நம்மளுடைய இது தான். சரியா? சரி, ஓகே. நமக்கு 5 ரூபாய்க்கு குயிக் ஃபிக்ஸ் விற்கிது. அதை வாங்கி கூட இதில் ஒட்டிட்டிங்கன்னா ஒட்டிக்கும். ஓகேவா? நமக்கு பேட்ரி வந்துட்டு இது அடிக்கடிலாம் போகாது. இதெல்லாம் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு இருக்கும். ஆனால் ரிமோட்டு அவ்வளோ நம்ம சேஃபாக வச்சுக்க முடியாது.
இப்போ இதில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணோம்னா நமக்கு க்ளோஸ் ஆகும். நமக்கு இதை கட் பண்ணிட்டோம்னா க்ளோஸ் ஆகிடும். இருங்க, இதை லாக் பண்ணிடுறோமா? இப்போ இதை வந்து நல்லா லாக் பண்ணிட்டோம். இங்கே ஃப்ளாட் ஆயிடுச்சு. இதுதான் உங்களுக்கு இது ஃப்ளாட்டாக இருக்கும். இப்போ ஃப்ளாட்டாக இருக்கு. இப்போ இதை சென்டர் பண்ணி வச்சுருக்கோமா? சரி, அடுத்தது நெக்ஸ்ட்டு இதையும் லாக் பண்ணிடுவோம். இதையும் லாக் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம பேட்டரி மாற்றணும் அப்படின்னா என்ன செய்யறது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, சின்ன ஒரு காட்டணும்னா இதாங்க. உங்களுக்கு பேட்டரி மாற்றணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, டேகை நீங்கள் வேஸ்ட் பண்ணணும்னாலும் டேகை வேஸ்ட் பண்ணிட்டு வேறு டேகை போட்டுக்கலாம். இல்லை ப்ரோ நான் டேகை ஒட்டிட்டேன் திரும்ப யூஸ் பண்ண முடியாதுன்னா இந்த இதில் சின்ன இருக்கு இல்லையா, இதில் பின்னில் குத்துனீங்கன்னா இது வந்துட்டு இந்த லாக்கு ரிமூவ் ஆகும். சரியா? உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், லாக்கு ரிமூவ் ஆகிடும். இப்போ நம்ம திரும்பியும் இதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். பின்ன கொடுத்துருந்தோம்னா நமக்கு ரிமூவ் ஆயிடுச்சா? பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பின்னை எடுத்துகிட்டு திரும்ப லாக் பண்ணோம்னாலும் லாக் பண்ணிக்கலாம், லாக் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ இதை நான் கட் பண்ணிடுறேன். இதையும் கட் பண்ணியாச்சு, இதையும் லாக் பண்ணியாச்சு, இதையும் கட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு இதை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ண வேண்டியதுதான். இதை இன்சர்ட் பண்ணிட்டோம்னா இது எதுக்கு அப்படின்னா நமக்கு சேஃபாக இருக்கிறதுக்காக. இப்போ இதை மூடணும்னா பர்ஃபெக்ட் ரிமோட்டு பாக்ஸ் ரெடி. ஓகேவா? உங்களுக்கு இந்த சைடை வந்து இங்கே வச்சிங்கன்னா இது வந்து இங்கே இடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே வச்சிங்கன்னா இடிக்காது. சரியா? அதுக்காக தான் இங்கே வைக்காமல் இங்கே வச்சுக்கலாம். இப்படி ஒரு ரிமோட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி டெக் வீடியோவுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி சூப்பரான ஒரு அருமையான ஒரு புதிய ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகே, பை பாய்.